ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கஷ்டம் கஷ்டம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தே இந்த உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் இப்போது முடிந்து போக போகுது என் செல்லமே. உன் விதியானது உனக்கான நல்லது நடக்கும்படி நேரத்தை உருவாக்கப் போகுது. எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் எல்லா துன்ப துயர பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக தான் இப்போது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையவே ஒரு வழக்காக நினச்சிக்காதே என் செல்லமே. நீ வழக்குன்னு நினச்சாலே அதில் பிரச்சனைகள் மட்டும்தானே தெரியும். நீ வாழுகிற வாழ்க்கைக்கு நீதான் எப்போதும் எஜமானனாக இருக்கிறன்னு புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமைகளும் உனக்குள்ளே இருக்கதால தானே உன் வாழ்க்கையவே உன் கட்டுக்குள்ளே வச்சு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உறவுகள் என்றும் பிரிவுகள் என்றும் பல பேர் பல ஓவியங்களாக உன் வாழ்க்கையில் வந்து போவாங்க. ஆனால் எல்லா ஓவியங்களையும் நீதான் நிதானமாக வரைஞ்சி கையாள வேண்டும். நான் சொல்கிறது புரியுதா? வாழ்க்கைங்கிற உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எது நடந்தாலும் அதை உனக்கேற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதியையும் திறமையும் நீ வளர்த்துக்கோ. முழு அமைதியோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உன்னுடைய வெற்றி பயணம் நிச்சயமாக நிறைவு பெறும் என் செல்லமே. எந்த விஷயத்துக்காகவும் என்னால் காத்திருக்க முடியாதுன்னு நீ பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது தான் அது திருப்திகரமாக இல்லாமல் தவறாமல் முடிஞ்சு போயிடுது. உன் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பல விஷயங்களுக்காக நீ கொஞ்சம் விரும்பி காத்திருக்க பழகிக்கணும். ஏன்னா எந்த விஷயத்தையும் அவசரமாக பெறுவதை காட்டிலும் காத்திருந்து பெறும்போது தான் அது மிகவும் அற்புதமானதாக மாறும் என்பதை புரிந்துகொள். உடல் நலமும் உனக்கு நல்ல வசதி வாய்ப்புகளும் இப்போதும் உன் சாயப்பா கொடுக்க போகிறேன். எல்லாவற்றையும் பெறுவதற்காக கொஞ்சம் நீ பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது நல்லது நிச்சயம் நடக்கும்னு உறுதி ஆகிவிட்டதல்லவா? எந்த விஷயத்திற்காகவும் அவசரப்படாமல் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையோட காத்திரு. நீ நல்லா யோசிச்சினா உனக்கே ஒரு விஷயம் நன்றாக புரிய வரும். ஒரு செடியை மண்ணுக்குள்ளே வைக்கும்போதே உடனே அதிலிருந்து பழத்தை பறித்து சாப்பிட்டு விட முடியுமா என்ன? அந்த செடி வளர்ந்து பெருசாக மரமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருப்பது போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கு அவ்வளவு நாளும் காத்திருக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேறும்படி தான் உன் சாயப்பா உன்னுடைய விதியை மாற்றி எழுதியிருக்கிறேன். இனி நடக்கக்கூடியதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என் செல்லமே. நீ மற்றவங்க மேலே எவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்கிறாய் என்பதை தெரிந்த உன் சாயப்பா நான் தான் சொல்கிறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தபடி எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும். காத்திருப்பு என்பது மனித வாழ்க்கையில் அவசியமான ஒன்றுதான் என் செல்லமே. 10 மாதம் காத்திருந்தால்தானே ஒரு தாய் என்பவள் தன் புது உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். அதே போல சரியான பருவத்திற்கு காத்திருந்தால்தானே நிலத்தில் போட்ட அந்த விதையானது மனிதர்களுக்கு உணவாக மாறும். அப்படிதான் சில மணி நேரம் காத்திருப்புகளுக்கு பின்தானே எல்லா காய்கறிகளையும் வைத்து பசியார அறுசுவை உணவு கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே இப்படி தான். அது கிடைக்க வேண்டிய விஷயத்தை பொறுத்து கொஞ்சம் காத்திருப்பும் தாமதமும் அதிகமாகலாம் அல்லது சீக்கிரமாகவும் ஆகலாம். நீ எல்லா விஷயத்திற்கும் சரியான நேரமும் பக்குவமும் வரும் வரை காத்திருப்பதில் தவறேதும் இல்லை என் செல்லமே. மனிதன் என்பவனே தவறு செய்யக்கூடிய இயல்புடையவன் தான் எனக்கு புரியும். தவறு செய்யாத மனிதனை இதுவரையிலும் எந்த தாயுமே பெற்றெடுக்கவில்லை. அப்படிதான் நீயும் ஒரு சில தவறுகளை இதற்கு முன்பாக செய்திருக்கிறாய். இப்போது அதிலிருந்து மீண்டு வந்துடணும். எல்லா தவறுகளிலிருந்தும் விலகி வந்து எல்லாம் சரியானபடி நடக்கணும்னு ஆசைப்படுற உன் சாயப்பா உனக்குள்ள ஏற்பட்ட இந்த மன வேறுபாட்டிற்காகவே நிச்சயம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன். இதற்கு மாறாக நீ இனிமேல் எந்த தவறும் செய்யவே கூடாது என் செல்லமே. இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அதே போல நீயும் இனி செய்யக்கூடிய விஷயங்களையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் நிதானமாக பொறுமையாக நான் செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுப்பாயா? உன் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் கடிவாளம் போட்டு நான் உன்னை வழிநடத்தப் போகிறேன்.